கோல் டிசைடர் மேட்ச், செகண்ட் ரவுண்ட் மேட்ச். மண்மலக்கரை வர்சஸ் ஆரியூர். ஆனால் ஆரியூர் தானே, ஆரியூர். ஸோ ஆரியூர் டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாக்கியா ஸ்ட்ரைக்கில். முதல் ஓவர் போட ரெகு பவர் பிளே. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. செகண்ட் ஒன் ஆஃப் ஸ்டெம்ஸில் கேப்லான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் அவர் கையில் பட்டுச்சான்னு தெரியல. ஆனால் பாலோட வேகம் கம்மியாயிருச்சு. பவுண்டரிங்க மச்சிட்டு 4ன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் கூட்டல் ஷாட்டுக்கு போக பார்த்தாரு, லெக் ஸ்டம்பில் மறிக்க பார்த்தாரு, டாட் பாலா மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பாலிங்க, எடுத்துட்டு போயிருச்சு. இந்த ஓவர்ல 4ஐயும் பதிவு பண்ணிட்டாரு, 6ஐயும் பதிவு பண்ணிட்டாரு பாக்கியா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல பேட்டிங்ல இருக்கிற பாக்கியா அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு. அங்கே பவுலிங் ஹேண்டில் இருக்கிற ரகு அவர் தான் அங்கிட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு. நல்ல பேட்டில். டாட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கு அப்புறமா டாட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கார் ரகுன்னு சொல்லலாம். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 11 ரன்னு, நோ விக்கெட். செகண்ட் ஓவர் போட லெஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அம்ஜத் வந்திருக்காரு பாக்கியா ஸ்ட்ரைக்ல. ஒரு அப்பீல் எடுத்தாங்க இங்க. எஸ் ஆஃப் ஸ்டம்ப்ல தட்டிட்டு போயிருக்கு. விக்கெட் கொடுத்திருக்காங்க. முதல் பிரேக்ல பாக்கியா ஆட்டம் இழந்துருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ், நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், மேட்சை எடுத்துட்டு போகக்கூடிய பேட்ஸ்மேன். ஷாட்டுங்க சொல்லி வாய மூடல. நேருக்கு நேர அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரேம் ஸ்ட்ரைக்ல திருகுனாரு. லெஃப்ட் ஹேண்டர்ங்கிறதுனால ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் லெக்கட்ரா மாறும். டாட் பால். இப்போ பேக் டு பேக் 2 வைடு போட்டிருக்காரு. லெக் ஸ்டம்பில் ஒன்றும், ஆஃப் ஸ்டம்பில் ஒன்றும். ரீபால். அந்த சிங்கிளுக்கு அப்புறமா ஒரு வைடு போட்டிருக்காரு. மொத்தம் 3வது வைடு. ரீபால். பின்னாடி கிராண்டட் 2 ஓவர் முடிவுக்கு 23. அதே ஒரு விக்கெட்டோட ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ரன்ஸை முதல் 2 ஓவர் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். தேர்ட் ஓவர் போட ரெகு வந்திருக்காரு. முதல் ஓவர் போட்டிருந்தாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். போறதுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால். சதீஷ் ஸ்ட்ரைக்ல வெல் பிளேட். கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பாப்போம். ஃபீல்டர் விரட்டி போயிட்டு இருக்காரு. எஸ் 4. சதீஷ் இம்ப்ரெசிவ் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. கோல் டிசைடர் மேட்ச்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 மோர். ஷாட்டுங்க லாங் ஆஃப்ல விட்டு பிடிக்க பாக்குறாரு மாமுண்டி. அவரையும் தாண்டிருச்சு. பவுண்டரிங்க. சோ பேக் டு பேக் இங்க 2-4. பிரேம் ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் பால் வைட் ரீபால். ஸ்லாட்டில் இருந்த பந்து நான் ஸ்ட்ரைக்கரா தான் சொன்னாரு. இடத்துல இருந்து அடிக்காம விட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி. 3 ஓவர் முடிவுக்கு 34. அதே ஒரு விக்கெட்டோட ஆடிட்டு இருக்காங்க. நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அறிமுக பவுலர் பாலா. அரௌண்ட் தி ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் அகைன். இந்த தடவை ஒரு விண்ணுக்கு மண்ணுக்கு மண்ணு பார்த்தா எங்கேயோ போயிருச்சுங்க. 6 இவர் பேட்ல இருந்து வர்ற 2வது 6. செகண்ட் ஒன் ஸ்லோயர் 1. ஒரு ஏமாத்து பந்து. பேட்ஸ்மேனா ஏமாத்தி இருக்காருன்னு சொல்லலாம். நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன் புல் ஷாட்டுக்கு போனாரு. பேக் ஃபுட் அடிக்கப்பட்ட பந்து மிஸ் ஃபீல்ட் பார்க்க முடியுது. 2 ரன் ஓடி எடுப்பாங்க. ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் பவுலருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் 1. நல்ல பிக்கப் ஷாட் பார்த்தாங்க ஃபீல்டர். நல்ல டேக்கனா கிடையாதுங்க. லைஃப் காஸ்ட்லி கேட்ச். அகைன் ஒரு லைஃப். லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல நல்ல ஷாட். சான்ஸ் பால் ஃபிளாட்டா போகுதா? எஸ் கிளியர் ஹிட்டுங்க. என் பங்குக்கு நான் ஒரு 6 பதிவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பிரேம் பேட்ல இருந்து ஒரு 6. எல்லா ஓவர் எக்ஸ்பென்சிவ் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 4 ஓவர் முடிவுக்கு அதே ஒரு விக்கெட்டோட டீம் 50. சோ இங்க பார்ட்னர்ஷிப் பயங்கரமா பில்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா சதீஷும் சரி பிரேமும் சரி. சோ இங்க யோசிக்க வச்சிருக்காங்க. பந்து வீச யாருன்னு கூட்டிட்டாங்க. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சுதாகர் வந்திருக்காரு. கீப்பரும் க்ளோஸ் வச்சு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரன்ஸ் ஓட மாட்டாங்க. டைரக்ட் ஹிட் அங்க விக்கெட்டுங்க. இம்ப்ரெசிவான ஒரு ரன் அவுட் எடுத்து கொடுத்திருக்காரு கார்த்திக் அப்படின்னு சொல்ல. ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. அப்படியே ஓடிட்டாரு. செகண்ட் ஒன் லெக் கட்டுங்க. வேரியேஷன் போடக்கூடிய பவுலர் சுதாகர் கவனமா இருக்கணும். டாட் பால். தேர்ட் ஒன்
ஷாட் அகைன் ஃபிளாட்டா போகுதா அந்த அளவுக்கு டிராவல் ஆகலன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன். இந்த முறை கேட்ச் எடுக்கப்பட்டது. இந்த தடவை கேட்ச கவனமா புடிச்சாங்க. வெளியேற அவரின் இடத்தை நிரப்ப இந்த பேட்ஸ்மேனுக்கு ரோஹித் சர்மானே பேர் வச்சாங்க கமிட்டில. நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குறாரு இந்த போல் டிசைடர் மேட்ச்ல அவங்க டீமுக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் பிரகாஷ் கேமியோ கட்டத்துல வந்திருக்காரு. இன்சைட் எட்ஜ் இருந்துச்சு, கேட்சையும் புடிச்சாங்க. மொத்தமா 3 விக்கெட் சேருது இந்த ஓவர்ல. கடைசி ஓவர். அடுத்த பேட்ஸ்மேன் மத்தார் பவுலரான ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட்டா இருந்தா பிச் ஆஃப் த பால்ல இருந்து பம்ப் ஆயிருச்சு. எஸ் ரன் அவுட், டீம் ஹேட்ரிக். அவசரப்பட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் இது வரைக்கும் எந்த ரன்ஸுமே இல்லாம முன்னாடி போட்ட 4 ஓவருக்கு சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்காரு சுதா. அடுத்த பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் மோர் கோபி. நல்ல ஷாட்டுங்க, கிராண்டட் 1 ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல 2. எஸ் 2 ரன் நிர்ணயிக்கப்பட்ட இந்த ஓவர்ல வெறும் 2 ரன். 4 விக்கெட்டோட 2 ரன் அவுட், 2 விக்கெட் அவருக்கு சேரும். நல்லா போட்டுருக்காரு. சிறந்த பந்துவீச்சாளருக்கான கம்பேக்கிங் ஓவரா இருந்திருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 52 ரன், 53 டார்கெட் ஃபார் ஆரியூர். 5 செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓபனிங் பேட்ஸ்மேனா மாலினி கார்த்திக் ஸ்ட்ரைக்ல, நான் ஸ்ட்ரைக்ல செந்தமிழ். முதல் பால் பிளேயர் கூட மதார். நல்ல பேட்டிலா இருக்க போகுது இந்த செகண்ட் ஹாஃப்னு சொல்லலாம். அரௌண்ட் தி கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் ஃபேஸ் அவர்கிட்டயே தொங்கிருச்சு. காஸ்ட்லி கேட்சா இருக்க போகுது. நல்ல டேக்கனுங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி பவுலர் ஃபேஸ்ல தெரியுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மண்மலக்கரை இந்த டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்ல 22 ரன்ல பந்து போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை. ஸோ பவுலிங் லைனப் இன்னைக்கு டேக்கு செம்மையாக இருக்குது அந்த யூனிட்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பேட்ஸ்மேன்ஸ் கவனமாக விளையாடணும். அடுத்த 1-1 பேட்ஸ்மேனா ரெகு. செகண்ட் பால் ஒய்டு, ஹெரி பால். நோ பால் அங்கே கொடுத்துருக்காங்க. உடம்புல போட்டு ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஃப்ரீ கிட் பால். ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. இங்க ஒரு ஃபீல்டர் கேட்ச பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அடுத்த பந்து லோகேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால். ஃபோர்த் ஒன். அப் டு யாக்கிங் லென்த், நசிக்கல் ஷாட். அட்டாக்கிங் பவுலிங் வெளிப்படுத்துறாரு மதார்னு சொல்லலாம். பவர் பிளேயோட கடைசி பந்து ஒரு முக்கியமான பந்துனே சொல்லலாம். நல்ல நீல அகலத்துல ஃபுல் பேஸ ஜெனரேட் பண்ணாரு. டாட் பாலிங் எக்ஸலென்ட் ஸ்டார்டிங் மதார். பவர் பிளே முடிவுல ஒரு ஓவர் முடிவுல 6 ரன் இந்த பவுண்டரி விட்டு கொடுக்காம ஒரு விக்கெட் பிடிச்சிருக்காங்க. அந்த செகண்ட் ஓவர் போட இன்னர் சர்க்கிள் 4 பேரோட சுபாஷ் வந்திருக்காரு. பாக்கியா ஓவர் தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் 1 வெயிட் பண்ணி எடுத்து அடிச்சாருன்னு சொல்லலாம். ஃபிளாட்டா போச்சிங்க ஒரு 6 மச் நீடட் 6. செகண்ட் ஒன் பேக் ஃபுட்ல போனாரு. க்ளீன் போல்டிங். இங்க 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்ட மலக்க செஞ்சிருக்காரு. குரூஷியல் விக்கெட்டுங்க. தமிழ் நின்னா சைஸா எடுத்துட்டு போவார் இந்த மேட்சை. கிளியராவே பிடிக்கிறாங்க. பாக்கியா கையில இருந்து ஒரு விக்கெட். அடுத்த நீ பேட்ஸ்மேனா அம்சத் ஹைட்மேன். அதே மாதிரி இப்போ உள்ள நிக்கிற இந்த 2 பேட்ஸ்மேன்ட்ட இருந்து வர்ற பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது இந்த மேட்ச்ல. நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளேட். நல்ல டிரைவ், நல்லா மிடில் பண்ணியிருக்காரு பேட்ல. சிங்கிள். ரகு ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட், பேக் ஃபுட் புல், கிளியர் ஹிட்டிங், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர், மச் நீடட் 6. இந்த ஓவர்ல வர ரெண்டாவது 6. இந்த ஓவரை சைஸா மூவ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஒரு விக்கெட்டே வந்திருந்தாலும் நல்ல நீல அகலத்துல டாட் பால். ஆஃப் கட்டர் மாதிரி தூக்கி போட்டாரு. பம்ப் ஆகி வந்துச்சு. டாட் பாலுங்க. லாஸ்ட் 2 பால் கம்பேக்கிங் பாலா இருந்திருக்கு பாக்கியா கையில இருந்து. இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் சொல்ல முடியும். 2-6 இந்த ஓவர். 2 விக்கெட்ல இருந்து 2 ஓவர் முடிவுக்கு 19 ரன் ஆடி இருக்காங்க. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 34 தேவை. 13ஆம் ஓவர் தனக்கு தேர்ட் ஓவர் மதார் சேலஞ்சிங் ஓவரா இருக்க போகுது. அம்சத்துக்கு ஒரு மேட்ச் ஓவராவும் இருக்க போகுது. அப் டு யாக்கிங் லென்த், ஒரு நசிக்கல் ஷாட். டாட் பாலோட முடியுது இந்த ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் ஒன் அகைன் நேருக்கு நேரா பேட்ல வந்து மோதினாரு. பின்னாடி ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சிங்கிள். ரெகு ஸ்டேக்ல தேர்ட் ஒன். அப் டு ஓ கன்சிஸ்டன்சிங்க. நேரா எடுத்து வந்து யார்கர் லென்த் எக்ஸிக்யூட் பண்றாரு மதார். 3 பாலுக்கு 3 ரன் வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் ஷாட் நேருக்கு நேரா ஃபிளாட்டா போச்சு. அங்க ஆளே கிடையாதுங்க. மச் நீடட் 4. இந்த ஓவரில் இது வரைக்கும் 8 ரன் வந்திருக்கு. ரிமைனிங்ல 13 பாலுக்கு 27 தேவை. இந்த பந்து முக்கியமான பந்து பேட்ஸ்மேனுக்கு சரி பவுலருக்கு சரி.
அப் டு யாக்கிங் லென்த் சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்ப்போம். அம்பையர் தலைக்கு மேலே ஆடிட்டாரு. நல்ல ஸ்டாப் அங்க, நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் 9 ரன்னோட இந்த ஓவர் முடிவு. 3 ஓவர் முடிவுக்கு 27, 2 விக்கெட்ல இருந்து. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 26, ஓவருக்கு 13 ரன் ரேட். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். மாலையீடு கார்த்தி உள்ள வந்திருக்காரு டிஸ்கஷனுக்கு. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லெஃப்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹரி வந்திருக்காரு. அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திருவுனாருங்க பந்த. பிட்ச் ஆஃப் த பால் இருந்து மூவ்மெண்ட் இருந்துச்சு. உடம்புலயும் பட்டிருக்கு. சிங்கிள். அம்ஜத் ஸ்ட்ரைக்ல லெஃப்டி டு லெஃப்டி. ஸ்லாட்டில் இருந்த பந்து பால்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. டாட் பாலுங்க. பேட்டை சேஞ்ச் பண்ணிட்டார் அம்ஜத். தேர்ட் ஒன். வெல் பிளேட். சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப்புங்க. 2 ரன் போக வேண்டியதை ஒண்ணா மாத்தி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிள். 9 பாலுக்கு 24. பெரிய ஷாட்டுக்கான தேடல் கண்டிப்பா தேவை அப்படின் போது அங்க ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஃபீல்டர் மயம்னு சொல்லலாம். சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். ஸ்லாட்டில் இருந்த பந்து லாங் ஆஃப்ல. எஸ் கிளியர் ஹிட்டுங்க. ஃபீல்டர் அண்ணாந்து தான் பார்த்தாரு. அதுக்கு இடையில இங்க ஒரு ஸ்டெப் நோ. போன பால் வந்து ஸ்டெப் நோ கிடையாது. பவுலர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தாரு. கண்டினியூஸ் கார்டு சேஞ்ச் சொல்லலன்னு சொல்லிட்டு நோ பால். 8 பாலுக்கு 16 மார்க். இன்ட்ரஸ்டிங்கா போகுது இந்த மேட்ச் இன்னும். ஒரு வெல் லெஃப்ட் சான்ஸ் ஃபார் இங்க வைட். ஸ்லாட்டில் இருந்த பந்து கீப்பர் கைவசம். டாட் பால். இன்னும் ஒரு பந்து இருக்கு. ஒரு பந்து முக்கியமான பந்தா இருக்க போது. 7 பாலுக்கு 15. அரக்குழி பந்து. ஆனா ஹைட் வரல, கீழே போயிருக்கு. நல்ல ஸ்டாப்புங்க அந்த ஃபீல்டர். ஒரு சிங்கிள். 6க்கு 14 மாறுது. 4 ஓவர் முடிவுக்கு 39, 2 விக்கெட்டோட ஆடிக்கிட்டு இருக்காங்க. 14. இப்போ பவுலிங் அண்டில முத்து வந்திருக்காரு. கடைசி 6 பால் 14 தேவை. ஸ்லாட்டில் இருந்த பந்து ஸ்டாப்புங்க. கையில பட்டி இங்கே தேக்கி போட்டாரு. என்ஜாய் பண்ணி போட்டுட்டு இருக்காரு இந்த பவுலர் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன். பியூட்டி ஆஃப் பவுலிங் தான் சொல்லணும். பெரிய ஷாட் ஆடாம ஃபீல்டர் கைவசம் போற மாதிரி போட்டிருக்காரு. சிங்கிள். 4 பாலுக்கு 13. ரகு ஸ்ட்ரைக்ல அப் டு நேரா பாடி லைன்ல வந்தாரு. ஒரு ரன் அலோ பண்ணிடுவாங்க. ஏறிய மாட்டாங்க. சிங்கிள். 3 பாலுக்கு 12. அம்ஜத் ஸ்ட்ரைக்ல வைட் பால். பிரஷரான டைம்ல ஒரு வைட். ஐயோ இங்க ஸ்டம்பில் தட்டிட்டு போயிருக்கு. லக்கிலி இங்க ஒரு விக்கெட்டுங்க. அம்ஜத் ஆட்டம் இழந்து வெளியே ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. ஸோ ஒய்டு நினைச்சு வெல் லெஃப்ட் எடுக்க பார்த்தாரு. ஸ்டம்பில் தட்டிட்டு போயிருக்குங்க. எல்லா பிளேயர்ஸ் இங்க ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஸோ 2 பாலுக்கு 11. 2 பாலையும் பெரிய ஷாட் போகணும். பாலா ஹைட்மேன் ஸ்ட்ரைக்ல 2 பாலுக்கு 11. இங்கே தொங்கிருச்சுங்க. ஸோ இவர் என்ஜாய் பண்ணி போடுறாருங்க முத்து. அவர் ஃபேஸ்ல எப்பவுமே சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. எந்த ப்ரெஷருமே இல்லாம இந்த ஓவரை போட்டிருக்காருன்னு சொல்லலாம். லாஸ்ட் 1. நேர இடத்துல வந்து உள்ள போட்டாருங்க மண்மலக்கரை. சோ இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆறாங்க. சோ இவங்க வின் பண்ண 2 டீமுமே நல்ல டீம்னு சொல்லலாம். இந்த டீம் ஆரியூர் அப்படியே இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பூக்கொல்லை 2 நல்ல டீமை போட்டு பிரைஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. என்ஜாய் பண்றாங்க இந்த மேட்சை. வாழ்த்துக்கள்.